விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தில் வாக்காளர் சரிபார்த்து காகித தணிக்கை முறை நடைபெற்றது. கண்ணால் காண்பதே மெய் என்பது போல EVM, VVPAT முறையில் வாக்களிப்பது எப்படி? 7 வினாடிகளில் நாம் வாக்களிக்கும் வேட்பாளர் வரிசை எண், பெயர் மற்றும் சின்னம் ஆகியவை அச்சிட்டு திரையில் வருவதை பார்த்து உறுதி செய்திட பொதுமக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று கண்டாச்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் துவங்கி பல்வேறு கிராம பொதுமக்களிடம் பார்வைக்கும் செயல்பாட்டிற்கும் வைக்கப்பட்டது. திருக்கோயிலூர் தேர்தல் ஆணையம் தலைமையில் வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம நிர்வாக உதவியாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் முன்னிலையில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரேடியோஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேடியோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போ இந்த கிராமத்தில் நாங்கள் விழிப்புணர்வு செய்யும்போது புதிதாக 18 வயது நிறைந்துள்ள ஆண் பெண்கள் ரொம்ப ஆர்வமாக நாங்கள் முதல் தடவை எங்களுடைய வாக்கு பதிவு செய்ய போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் இந்த இயந்திரத்தை நாங்கள் பார்க்கலன்றதை தகவல் எங்களுக்கு தெரிவித்தாங்க. எங்களுடைய மொகையூர் வருவாய் ஆய்வாளர் அம்மையார் அவர்களிடம். அதுக்கு பிறகு அம்மையாரும் அந்த 18 வயது நிறைந்துள்ள வாக்காளர்களுக்கு சரியான முறையில் வாக்குகளை எப்படி பதிவு செய்யணும், வாக்கு பதிவு செய்ததுக்கு பின்பு அதனுடைய சின்னத்தை எப்படி அவங்க உறுதிப்படுத்திக்கணுன்றதை எடுத்து சொன்னாங்க. சரிபார்க்கப்பட்ட பின்பு அடுத்த வாக்காளர்களையும் அதே மாதிரி அடுத்தடுத்து நாங்கள் வாக்கு பதிவு செய்தோம். பின்பு முதியோர்கள் அவங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு வாக்கு நாங்கள் எப்படி பதிவு செஞ்சோன்றதே தகவல் எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அவங்கள 2 முறை 3 முறை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுடைய வாக்கையும் நாங்கள் பதிவு செய்தோம். இப்போ அவங்களுக்கு இனிமேல் நாங்கள் யாருடைய உதவி இல்லாமல் நாங்கள் தனியாகவே போயிட்டு நான் யாருக்கு எந்த தலைவருக்கு நான் வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்றத நானே செலுத்திட்டு வருன்றதை சந்தோஷமாக எங்ககிட்ட தெரிவிச்சுக்கிட்டாங்க. அந்த டைமு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நேரத்தில்.